மதிப்பிற்குரிய ஆசிரிய பெருமக்களே, மாணவர்களே, பாசமிகு மாணவர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாம் இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th சோசியல் சயின்ஸில் சிவிக்ஸை ஃபஸ்ட் லெசன் ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் என்ற லெசனை பார்க்கலாம். Hi students, how are you? I think all are well. Today we go to see 8th standard social science civics first lesson how the state government works. We have to continue today. We continue the page number 172, the State Council of Ministers. Okay, every students to open your textbook in page number 172. Also every students take a pencil to underline the hard words and important words. After end of the class, you have to contact your social science teachers, ask the doubt about the hard words and new words and important words. In this, the main particularly the social science subjects for use NMMS examination, and in future we get more marks in group examinations of TNPSC, UPSC, not only for these two exams, all other exams. It helps to get more marks and we get higher, good and great jobs. So every students to carefully listen the audio of the social science is very important. Okay students, now we go to see the page number 172, the State Council of Ministers. Okay, are you ready? Okay, we go to see. The leader of the majority party in the election is chosen as chief minister. In Tamil Nadu, there are 234 legislative constituencies. The party with more than 118 elected candidates, it means of MLAs, are invited by the governor to form the government. The chief minister, bracket la போட்டிருக்காங்க பாரு, who also should be an MLA, chooses his ministers from the MLAs of his party. Ministers for the various department headed by the chief minister is called the state government. So it is said that the party which got majority seats in the election from the government, அதாவது இதில் நாம் பார்க்க போகிறது மாநில அமைச்சரவை எப்படி அப்படின்னு பார்க்கலாம். தேர்தலில் அதிக பெரும்பான்மை பெறுகின்ற கட்சியின் தலைவர் தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அதில் 118க்கும் அதிகமான 118 அல்லது 118க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சி ஆளுநரால் ஆட்சி அமைக்க அழைக்கப்படுகிறது. முதலமைச்சர் அப்படிங்கிறவர் இவரும் சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருக்க வேண்டும். அவரது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து அமைச்சர்களை தேர்வு செய்கிறார். இவ்வாறு முதலமைச்சர் மற்றும் அவரது தலைமையிலான பல்வேறு துறை அமைச்சர்களும் கொண்ட அமைப்பு மாநில அரசாங்கம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? எனவே தேர்தலில் பெரும்பான்மை பெறுகின்ற கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத நாம் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் த சேம் பேஜ் நம்பர் 172, த நெக்ஸ்ட் டாபிக், த ஒர்க்கிங் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். மாநில அரசாங்கத்தினுடைய செயல்பாடு, அரசாங்கத்தினுடைய பணி என்னென்ன அப்படிங்கிறத பாருங்கள். After being elected to the legislative assembly, the MLAs are expected to regularly participate in its sittings. The legislative assembly meets 2 or more times in a year. The main duty of legislative assembly is to make laws for the state. It can make law on the subjects mentioned in the state list and the concurrent list. However, during state emergency, it cannot exercise its legislative power. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சட்டமன்றத்திற்கு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அதன் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும்.
சட்டமன்றம் ஆண்டிற்கு 2 அல்லது 3 முறை கூடும். மாநிலத்திற்கான சட்டங்களை இயற்றுவது சட்டமன்றத்தினுடைய முக்கியமான பணி. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றம் மாநில பட்டியல் மற்றும் மத்திய பட்டியல், மத்திய பட்டியல் நாம் பார்த்தீங்க, அண்டர்லைன் பண்ணி பார்த்தீங்களா, என்னது கன்கரண்ட் என்றால் மத்திய பட்டியல். சரிங்களா? ஸ்டேட் லிஸ்ட் அப்படிங்கிறது மாநில பட்டியல். சரிங்களா? முக்கியமான பணி, அதாவது மத்திய பட்டியல் உள்ள துறைகள் தொடர்பாக சட்டத்தை இயற்றலாம். எனினும் நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ளபோது சட்டமன்றம் தனது சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பயன்படுத்த இயலாது. சரிங்களா? அது எமர்ஜென்சி பீரியடெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா நாட்டில் சட்டத்தை இயற்ற முடியாது. பாருங்கள், நெக்ஸ்ட் பேராகிராஃப், the page number 172, go to top of the right side. The Assembly has control over the State Council of Ministers. The State Council of the Ministers are the responsible or answerable to the Assembly for its activities. The Assembly may pass a no confidence motion against the Council of the Ministers and bring its downfall if it's not satisfied with the performance of the Council of Ministers. The Legislative Assembly has control over the finance of the state. A money bill can be introduced only in the Assembly. The government cannot impose, increase, lower or withdraw any tax without approval of the Assembly. The elected members of the Legislative Assembly can take part in the election of the President of India, and all members can take part in the election of the member of the Rajya Sabha from the state. The Assembly also take part in the amendment of the Constitution on certain matters. So, the government has 3 basic functions. One is making law, another one is executing law and ensuring justice. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாநில சட்டமன்றம் அமைச்சரவையின் மீது கட்டுப்பாட்டினை செலுத்துகிறது. மாநில அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்புள்ளதாகவும் மற்றும் பதிலளிக்கவும் கடமைப்பட்டுள்ளது. அமைச்சரவையின் செயல்பாடுகளில் திருப்தி ஏற்படாவிட்டால் மாநில சட்டமன்றத்தில் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இயற்றி அமைச்சரவையை நீக்கம் செய்திடலாம். மாநில சட்டமன்றமானது மாநிலத்தின் நிதியை கட்டுப்படுத்துகிறது. நிதி மசோதாவை சட்டமன்றத்தில் மட்டுமே கொண்டு வர இயலும். சட்டமன்றத்தின் அனுமதி இல்லாமல் மாநில அரசாங்கம் வரியை விதிக்கவோ அதிகரிக்கவோ குறைக்கவோ அல்லது அந்த வரியை வேண்டாம் அப்படின்னு விலக்கி கொள்ளவோ இயலாது. ஆக சட்டசபையை கூட்டித்தான் முடிவுகள் செய்யணும். சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் பங்கேற்கிறார்கள். மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலில், அதை ராஜ்யசபா அதை சொல்கிறோம் இல்லையா, தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கெடுக்கலாம். அரசியலமைப்பை திருத்தம் சில நேரங்கள் ஏற்படுமானால் சட்டமன்றம் பங்கு வகிக்கிறது. எனவே அரசாங்கம் ஆனது சட்டத்தை உருவாக்குதல், சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல், நீதியை உறுதி செய்தல் என்ற 3 பணிகள். நான் பார்த்தீங்களா, கடைசி லைன் இருக்குது பார்த்தீங்களா, மேக்கிங் லா சட்டத்தை உருவாக்குதல், எக்ஸிக்யூட்டிங் லா சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல், அண்ட் என்ஷூரிங் ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதியை உறுதி செய்தல் என்ற 3 பணிகளை செய்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக், வி கோ டு தி நெக்ஸ்ட் டாபிக், ஹவு லாஸ் ஆர் மேட் இன் த ஸ்டேட் கவர்மெண்ட். மாநிலத்து அரசாங்கம் எப்படி சட்டத்தை இயற்றுகிறது அப்படிங்கிறத பாருங்கள். இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். நம்ம நிறைய படிச்சிருப்போம், நிறைய நம்ம கேட்டிருப்போம். எல்லாமே எல்லாம் சட்டப்படி தான் நடக்கணும், எல்லாம் விதிப்படி தான் நடக்கணும். அந்த விதியும் சட்டம் எப்படி சட்டசபையில் இயற்றுகிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள், அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ஃபுல்லி லிசன் திஸ் லெசன், வெரி இம்பார்ட்டண்ட். Several kinds of rules and laws have been made for all people of our country. For instance, there is a law that you cannot keep a gun without having a license for it, or that women cannot marry before the age of 18-year-old and men cannot marry before the age of 21 years. These rules and laws have not been made just like that. People elected that government who thought carefully before making such laws. A lot of such laws are made by the state and the central government.
என்ன அப்படின்னா, நாட்டு மக்களுக்காக பல்வேறு வகையான விதிகள் மற்றும் சட்டங்கள் உருவாக்கப்படுகிறது. உதாரணமாக, நீங்கள் ஒரு துப்பாக்கியை கையில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உரிமம் இல்லாமல் நாம் துப்பாக்கியை வீட்லேயோ நம்ம கையிலையோ எப்போவுமே வச்சுருக்கக்கூடாது. அதுக்குன்னு சட்டப்படி விதிகள் இருக்குது. லைசன்ஸ் வாங்கணும், அப்போ தான் நம்ம வீட்டில் துப்பாக்கி வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, ஒரு பெண் சட்டப்படி 18 வயதிற்கு முன்பாகவோ ஒரே ஆண் 21 வயதுக்கு முன்பாகவோ திருமணம் செய்து கொள்ள முடியாது. அது சட்டத்தில் இடம் கிடையாது. இத்தகைய விதிகள் சட்டங்களுக்கும் முக்கியமான சட்ட விதிகளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நாம் சொல்லலாம். இது சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாம் எல்லாமே செய்ய முடியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இது போன்ற சட்டங்களை உருவாக்குவதற்கு முன்பாக கவனமாக சிந்தித்து தான் சட்டத்தை இயற்றுவாங்க. இது மாதிரி பல்வேறு சட்டங்கள் மாநில மற்றும் மத்திய அரசுகளால் இயற்றப்படுகிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் பேராகிராஃப் we go to the in the legislative assembly meeting MLAs discuss a number of topics like public works, education, law and order and various problems faced by the state. The MLAs can ask the questions to know the activities of ministers which the concerned ministers have to answer. The legislative assembly makes law on certain issues. The process of law making as follows. அதாவது என்ன அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினர் மாநிலத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளான பொதுப்பணி, கல்வி, சட்டம் மற்றும் ஒழுங்கு இதை பற்றி விவாதிக்கின்றனர். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான துறைகளினுடைய செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள கேள்விகளை எழுப்பலாம். இதற்கு அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் விடையளிக்க வேண்டும். சில நிகழ்வுகள் குறித்து சட்டமன்றம் சட்டங்களை இயற்றுகிறது. சட்டம் இயற்றும் முறை பின்னால் நம்ம இப்போ பார்க்கலாம். சட்டம் எப்படி இயற்றுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா டூ யூ நோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அது பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் ஃபாலோஸ் த சேம் ப்ரொசீஜர் ஆஃப் த பாசிங் அண்ட் ஆர்டினரி ஆர் மணி பில் லைக் தட் த பார்லிமெண்ட் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். Also, the legislative assembly, which is the lower house, is more powerful than the legislative council, which is the upper house. மாநில சட்டமன்றம் சாதாரணமாக அல்லது பணம் மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றத்தில் பின்பற்றப்படும் நடைமுறைகளையே பின்பற்றுகிறது. சட்டப்பேரவை சட்டமேலவையை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டது. ஸோ சட்டமன்றத்தில் பேரவை சட்டமேலவை 2 அவைகள் இருந்தால் மேலவையை விட மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சட்டப்பேரவைக்கே முழு அதிகாரம், ஃபுல் பவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிங் லா, சட்டங்களை எப்படி நடைமுறைப்படுத்துது அப்படிங்கிறத பாருங்கள். இட் இஸ் த ஜாப், see the page number 173. Students carefully listen. Executing laws in page number 173. It is the job of the State Council of Ministers to execute the law. The Legislative Assembly of the Tamil Nadu is located at Chennai. The place where a state legislative assembly is located and where its council of ministers function is called the capital of that state. The state government was several lakh of government employees to execute the laws made by the legislative assembly. Collectors, tahsildars, block development officers, revenue officers, village administrative officers, policemen, teachers and doctors and etc. All of them are paid salaries by the state government. They have to follow the order of the state government. பாருங்கள், சட்டத்தை சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது மாநில அமைச்சரவையினுடைய பணி. தமிழ்நாடு சட்டமன்றம் சென்னையில் அமைந்துள்ளது. ஒரு மாநிலத்தின் சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவை பொதுவாக எங்கு செயல்படுகிறதோ அதுவே மாநிலத்தினுடைய தலைநகரமாகும். சட்டமன்றத்தால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை நடைமுறைப்படுத்த மாவட்ட ஆட்சியர்கள், வட்டாட்சியர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், வருவாய் அலுவலர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், காவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவர்கள் என பல லட்சக்கணக்கான பணியாளர்கள் மாநில அரசாங்கத்தால் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றனர். அந்த வகையான அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாநில அரசாங்கம் தான்
ஊதியம் சம்பளம் வழங்குகிறது. இவர்கள் மாநில அரசினுடைய ஆணைகளை பின்பற்றி நடத்தல் வேண்டும். அரசாங்கம் என்ன உத்தரவு போடுகிறதோ அந்த உத்தரவை பின்பற்றி தான் மாவட்ட ஆட்சியர்கள், ஆசிரியர்கள், வட்டாட்சியர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், ஆசிரியர்கள் அனைவருமே பின்பற்ற வேண்டும். இது அரசினுடைய விதி. சரிங்களா? Next, the very important point, we go to see the judiciary of the state. மாநிலத்தினுடைய நீதித்துறை. நீதித்துறை அப்படின்னு எங்கே? கோர்ட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க? ஜட்ஜ் இருப்பாங்க. தென் வேறு யார் இருப்பாங்க? அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. வக்கீல், லாயரில் இருப்பாங்க. சரிங்களா? இந்த நீதித்துறை தான் ரொம்ப மிக முக்கியமானது. ஒரு நாட்டினுடைய நீதித்துறை அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைக்க வேண்டிய நியாயங்களை நிலைநாட்டக்கூடிய இடம் எது அப்படின்னா நீதிமன்றம். அதை பற்றி நாம் பார்க்கலாம். முதல்ல ஹைகோர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஹைகோர்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறத இருக்கும். சரிங்களா? இந்த ஹைகோர்ட் stands at the apex of the state judiciary. As per the constitution, there shall be a high court in each state, but there may be a common high court for 2 or more states and union territories. The state high court consists of the chief justice and such other judges as the president may appoint from the time to time is necessary. அதாவது என்னென்னா மாநிலத்தில் உயரிய நீதிமன்றம் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தப்போனா மாநில உயர் நீதிமன்றம். நம்ம மாநிலத்தில் உயர் நீதிமன்றம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. சரிங்களா? அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கும். எனினும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான ஒரு நீதிமன்றமும் இருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சென்னையின் உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கும் தமிழ்நாடு மாநிலத்துக்கும் பொதுவான ஒரு உயர்நீதிமன்றம். சரிங்களா? ஒரு உயர்நீதிமன்றம், மாநில உயர்நீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதியும், அந்த தலைமை நீதிபதி நியமிக்கிறவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தேவைக்கேற்ப அவ்வப்போது நியமனம் செய்யும் இதர நீதிபதிகளையும் கொண்டிருக்கும். உயர்நீதிமன்ற நீதிபதிகளினுடைய எண்ணிக்கை நிலையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருக்காது. சரிங்களா? குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் மாநில ஆளுநரை கலந்தாலோசித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை நியமிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா next we go to the page number 174. The high court is not uniform and fixed. The president appoints the chief justice of the high court in the constitution with the chief justice of the Indian and governor state. அதாவது மாநில ஆளுநருடைய ஆலோசனை பெற்று தான் மாநில உயர் நீதிமன்ற நீதிபதியை நியமிக்கிறாங்க. next line, the judge of the high court must have the following qualification. உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருப்பதற்கு கீழ்கண்ட நிபந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிறது பாருங்கள். he must be a citizen. அவர் ஒரு இந்திய நாட்டினுடைய குடிமகனாக இருக்க வேண்டும். அடுத்து he must have at least 10 years of experience as an advocate in one or more high courts. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். A judge of high courts holds the office until he completes the age of 62. A judge of the high court can be removed from office only for the proven misbehavior or incapacity and only in the same manner in which a judge of the Supreme Court is removed. அதாவது என்னென்னா ஒரு நீதிபதியை நீக்குவதற்கு யாருக்கு அதிகாரம்னா உயர் நீதிமன்ற நீதிபதி 65 வயது வரை அப்பதவியில் இருப்பார். உயர் நீதிமன்ற நீதிபதி நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை மற்றும் தவறான திறமையின்மை ஆகியவற்றின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நீக்குவதை போன்றே அவர்களையும் நீக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். த பவர் அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹை கோர்ட். உயர் நீதிமன்றத்தினுடைய அதிகாரமும் பணிகளும் என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். த ஹை கோர்ட் ஹேஸ் பீன் எம்பவர்டு டு இஷ்யூ ரிட்ஸ் ஆஃப் த ஹேபிபஸ் கார்ப்ஸ் மேண்டமஸ் ப்ராஹிபிஷன். சரிங்களா? அதாவது என்னென்னா அடிப்படை உரிமைகள் மற்றும் இதர நோக்கங்களை வலியுறுத்த உயர்நீதிமன்றம் ஆட்கொணர்வு நீதி பேராணை, அதான் பார்த்தீங்கன்னா எப்ஸ் கார்பஸ் மேண்டமஸ்ன்னு படித்தோம் இல்லையா, அது
ஆட்கொணர்வு நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை, தடை உறுத்தும் நீதி பேராணை, கட்டளையிடும் நீதி பேராணை, இதெல்லாம் வருது. நான் படித்து காட்டுறேன் பாருங்கள். செட் ப்ராகிபிஷன், certiorari and quav warrant for the enforcement of the fundamental rights and for other purpose. Every high court has a general power of the superintendents over all the lower courts and the tribunals within its judiciary expects the military court and tribunals. ஒவ்வொரு நீதிமன்றமும் தனது அதிகார எல்லைக்குள்ள இராணுவ நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்கள் நீங்களாக அனைத்து சார்நிலை நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களை கண்காணிக்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. If a case pending before a subordinate court and the high court is satisfied that it involves the substantial question of the constitutional law, it can make up the case and decide itself. சார்நிலை நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள ஒரு வழக்கில் அதில் சட்ட முகாந்திரம் உள்ளது என உயர் நீதிமன்றம் திருப்தியுறும்போது இந்த வழக்கினை எடுத்துக்கொள்வதற்கு தானாக உயர் நீதிமன்றங்கள் முடிவு செய்யலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், the high court control all subordinate courts in the state. மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்நிலை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள், லாஸ்ட் பாயிண்ட். லைக் த சுப்ரீம் கோர்ட், த ஹை கோர்ட் ஆல்சோ ஆக்ட் எ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். நீதி நிர்வாகத்திற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் பல்வேறு மாவட்டங்களாக, அதாவது என்ன அப்படின்னா வழக்குகள் பற்றிய பதிவேடுகள், உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தை போலவே வழக்குகள் பற்றிய பதிவேடுகள் ஆதார சான்றுகளாக பதிவுறு நீதிமன்றங்களாக விளங்குகிறது. சரிங்களா? அடுத்து, ஃபார் த பர்பஸ் ஆஃப் த ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஈச் ஸ்டேட் இஸ் டிவைடட் இன்டு த நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஈச் அண்டர் ஜுடிசிகேஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜஸ் were appointed by the governor. In the exercise of the above the mentioned power, the High Court enjoys full power and the freedom to act within its jurisdictions. The constitutional safeguards have ensured its independent working. நீதி நிர்வாகத்திற்கு ஒவ்வொரு மாநிலமும் பல்வேறு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டமும் மாவட்ட நீதிமன்றத்தின் எல்லைக்குள் அமைந்திருக்கும் மாவட்ட நீதிபதிகள் ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றனர். இதுக்கு முன்னால் நம்ம பார்த்த எல்லா அதிகாரங்களும் அந்தந்த எல்லைக்குள்ளே செயல்படுத்தப்படும் போது நீதிமன்றம் முழு அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் கொண்டுள்ளது. நீதிமன்றங்கள் எப்போதும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அப்போதான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைக்க வேண்டிய நீதி சரியாக கிடைக்கும். அரசியலமைப்பின் பாதுகாப்பு என்பது நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்படுவதன் மூலம் உறுதி செய்யப்படணும். ஸோ நெக்ஸ்ட் we go to see the final of the recap. இந்த பாடத்துக்கு முன்னால் நம்ம இந்த பாடத்தில் என்னென்னலாம் படித்தோம் அப்படிங்கிறது சுருக்கமாக நான் பார்க்கல, வெரி சிம்பிளி அண்ட் ஈஸிலி. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், there are 28 states in our country. Every state has a government to run its own administration. நம் நாட்டில் 28 மாநில அரசாங்கங்கள் செயல்படுகிறது. ஒவ்வொரு மாநிலமும் தனது நிர்வாகத்தை மேற்கொள்ள ஓர் அரசாங்கத்தை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் பாயிண்ட், the constitution provides for the post of the governor as the head of the state in India. இந்தியாவினுடைய மாநில அரசினுடைய தலைவராக இருப்பவர் ஆளுநர். இது அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. Next point, the chief minister plays an important role in making higher appointment of the state government. The people who makes the law of the state government are called member of legislative assembly. அது 2 பாயிண்ட்டுக்கு பாருங்கள். மாநில அரசினுடைய உயர் அதிகாரிகள் நியமிப்பதில் முதலமைச்சர் முக்கியமான பங்கு வகிக்கிறார். மாநில அரசாங்கத்தினுடைய சட்டங்களை இயற்றுபவர் யாருன்னா சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள. The High Court stands at the apex of the state judiciary as per the constitution. There shall be High Court in each state. மாநிலத்தில் உயர்ந்த நீதி அமைப்பாக உயர் நீதிமன்றம் வழங்குகிறது. அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், now we have to complete the lesson in first civics first unit, how the state government works.
listen all the audios about this lesson. Next we have to see the next audio will come for the evaluation part. Okay, so students, to carefully to understand my lesson. Also you have to underline the some importance and hard words and new words to ask to your social science teachers to get more ideas and more